வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் ஒரு விஐபியோட ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கோம். அவர் யார் அப்படின்னா, திரைத்துறையில் உச்ச நடிகருமான தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவருமான திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இப்படிப்பட்ட யோகம் இருக்குது, அப்படிப்பட்ட யோகம் இருக்குது அப்படின்ற இந்த யோகத்தை பற்றியெல்லாம் இந்த இடத்துல பேசணும். ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ விஜய் அவர் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னால எல்லாருக்குடைய கேள்வி அதை எதுக்கு மெயினாக எல்லாருமே ஜோதிட ரீதியாக பார்க்கக்கூடிய காரணம் என்னென்னா, அவர் ஏற்கனவே இருந்தது திரையுலக பயணம், இப்போ புதிதாக மேற்கொண்டிருக்கிறது அரசியல் பயணம். இந்த அரசியல் செல்வாக்கு, அரசியல் பயணத்தில் வெற்றி பெறக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டா? அடுத்த வருஷம் வரக்கூடிய 2026 தேர்தல் இவருக்கு வெற்றி களமாக அந்த தேர்தல் களம் இருக்குமா அப்படின்றதான் எல்லோரோட கேள்வியாகவும் இருக்கும், எல்லோரோட எண்ணமும் அதுவாக தான் இருக்கும். ஸோ இதோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலானே இருக்கும். சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஜாதகம் 22/6/1974 பிறந்திருக்கார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் கடக ராசின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோட லக்கணம் என்ன அப்படின்றது இன்றைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமாக யாருக்கும் நமக்கு தெரியாது. எல்லாருமே இந்த லக்கணமாக இருக்கும், அந்த லக்கணமாக இருக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாருமே பேசணுமே தவிர. பட் ஆனால் ஒரு இன்டர்வியூவில் அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க கடக லக்கணம் அப்படின்னு. லக்னம், நானும் கடக லக்னம், விஜயும் கடக லக்னம். அதனால் அப்படி இருக்கிறோமோ என்னமோ தெரியல. ஸோ அவங்க அம்மாவே அவங்க தாயாரே சொல்லியிருக்கிறனால மேக்ஸிமம் இந்த லக்கணம் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம கடக லக்கணம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே என் சேனல் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் நம்ம மிதுன லக்கணம் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் போட்டு அப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்டில் போட்டிருந்தேன். பட் இவங்க அம்மாவே சொல்லியிருந்தாலும் மேக்ஸிமம் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கடக லக்கணம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எடுத்து நம்ம பேசுகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அந்த ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் இருக்குது பாருங்கள். இவர் பிறந்திருப்பது கடக லக்கணம், கடக ராசி, லக்கணத்தில் சந்திரன், செவ்வாய், 5இல் ராகு, 8இல் குரு, 11இல் சுக்கிரன், கேது, 12இல் சூரியன், சந்திரன் மற்றும் புதன். அட் ப்ரெசன்ட் ஒரு நடைமுறையில் சுக்கிர திசையில் ராகு புத்தி ஓடிட்டுருக்கு. சரி, இவர் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு விஷயந்தான். இவர் திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகராக இருக்கார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ திரைத்துறையில் நல்ல பிரபலமாக இருக்கார், பேரும் புகழோடு இருக்கார், ரொம்ப ஃபெமிலியாரிட்டியோடு இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவருக்கு அரசியல் எதிர்காலம் நன்றாக இருக்குமா? இதுதான் மெயினாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை அரசியல் நல்ல கோலுச்சு நிற்கணும், நல்ல புகழ் பெறணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நல்லா இருக்கணும்னா, லக்கணாதிபதியும் லக்கணமும் வலிமையாக இருக்கும். பொதுவாகவே லக்கணமும் லக்கணாதிபதியும் நல்லா இருக்கணும், அது வேறு. பட் அரசியல், இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னும் போது லக்கணமும் மிக வலிமையாக இருக்கணும். இந்த ஜாதகம் லக்கணாதிபதி எப்படி இருக்கார்? லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சியாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் லக்கணாதிபதி இருந்தால், அவர் ஆட்சியோ உச்சமாக பெற்றிருந்தால் 100% வலிமைங்க லக்கணாதிபதி. அதுவே தன் வீட்டை தானே பார்த்தால், சப்போஸ் கேந்திரத்தில் அமர்ந்தோ, இப்போ குருவாக இருந்தால் திரிகோணத்தில் இருந்தால் லக்கணத்தை பார்ப்பார், அவர் வீட்டை அவரே பார்ப்பார். அது மாதிரி தன் வீட்டை தானே பார்க்குறாருன்னா அந்த லக்கணாதிபதி 75% வலிமையாக இருக்காருன்னு எடுக்கலாம். சுபர்கள் மட்டும் லக்கணாதிபதியோட தொடர்பு பெற்று லக்கணத்தோடைய தொடர்பு பெற்றிருந்தால் 50% வலிமை அப்படின்றது எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல லக்கணாதிபதி லக்கணத்திலே ஆட்சி பெற்று இருப்பது அப்படின்றது 100% வலிமை தான். இந்த நிறைய பேருக்குள்ள சந்தியா என்ன சார், அது இப்போ தான் சார் வளர்ப்பிறை சந்திரனாக வந்திருக்கார், அவர் இன்னும் ஒளி பொருந்திய சந்திரனா இன்னும் முழுசாக இல்லை அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது வளர்ப்பிறை சந்திரனோ தேய்பிறை சந்திரனோ அது கான்செப்டே இல்லை சார். மொத்தத்தில் சந்திரன் தான் தன் வீட்டில் தான் அமர்ந்து ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கார். இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருப்பது அப்படின்றது சிறப்பு ஒன்று. வேறு ஏதாவது சுபர்கள் தொடர்பு பெற்றிருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. குரு பார்க்குறார், சுக்கிரனோட தொடர்பு எதுவும் இல்லை. சரி, அந்த இடத்துல ஒரு அசுப கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் நிற்கிறாரே, அது ஒரு நீச கிரகம் நிற்குது அப்படின்றது மேலோட்டமாக பார்த்தா அது வலிமை குறைவு தான். ஆனால் இந்த இடத்துல வலிமை குறைவுன்னு எடுக்க முடியாது செவ்வாய். என்ன காரணம்? இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் யோகர், பஞ்சம ஜீவனாதிபதி, 5-10 கூடிய அதிபதியாக வருவார். அதாவது பொதுவாகவே செவ்வாய் யோகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல ஏன் செவ்வாய் நம்ம யோகாதிபதினு சொல்கிறோம்னா, கடக லக்கணத்தினால அவர் யோகாதிபதி. அப்போ அந்த கடக லக்கணத்துக்கு செவ்வாய் யோகர். அப்படி லக்கணத்துலேயே அந்த செவ்வாய் அமரும் போது அப்போ லக்கணம் மீண்டும் வலிமை பெறும். ஆல்ரெடி லக்கணத்தில் லக்கணாதிபதி ஆட்சி பெற்று நிற்கிறார். அந்த இடத்துல பஞ்சம ஜீவனாதிபதினு சொல்கிற முதல் தர யோகாதிபதியும் லக்கணத்தில் அமர்ந்து நிற்கிறார். சார் அவர் நீச்சன் சார், அவர் நீச்ச பங்கத்தில் நிற்கிறார். அப்போ நீச்ச பங்க யோகத்தில் ஒரு கிரகம் லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார்.
அப்போ லக்கணம்ன்றது மீண்டும் வலிமை பெறுகிறது. இதுதான் கான்செப்ட். நம்ம அந்த மொட்டையாக ஒளி இல்லாத சந்திரன் வலிமை, அதாவது வளப்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா ஒரு நீச கிரகம் அசுபகிரகம் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. செவ்வாய் யோகர்னு சொல்கிறோம். எதுக்கு யோகர்? கடக லக்கணத்துக்கு யோகர். அப்போ அந்த லக்கணத்தில் அந்த செவ்வாய் ஆகும்போது அது லக்கணத்துக்கு யோகம் தான். இது ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது பாயிண்ட். அப்போ லக்னாதிபதி வலிமையாக இருக்கார், மிக வலிமையாக இருக்கார். சரி, இது ஓகே, இது வச்சுருவோம். அடுத்தது ஒரு அரசியலில் நல்ல வெற்றி பெறணும், கோல் உச்சி நிற்கணும், பேரு புகழ் அடையணும், நீண்ட நாட்கள் நல்லா ஆளுமை பெறணும் அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் பாவகங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஒன்று லக்கணாதிபதி, அதே மாதிரி 10ஆம் அதிபதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட்னா 10ஆம் அதிபதி. லக்கணத்துக்கு 10 நல்லா இருக்கணும், ராசிக்கும் 10 நல்லா இருக்கணும். அடுத்தது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தான். இந்த அரசியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 3 ஸ்தானங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும். கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன், செவ்வாய், குரு மற்றும் சனி, இந்த 4 கிரகங்கள் வலிமையாக இருக்கும். இது மேக்ஸிமம் இது நல்லா இருந்து நடைமுறை தசாபுத்தி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, அப்போ இந்த ஜாதி நம்ம லக்கணத்தை பற்றி பேசிட்டோம், லக்கணாதிபதியை பற்றி பேசிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் ஏன் சார் நல்லா இருக்கும்? 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு இவர் என்ன ஜோசியம் சொல்ல போகிறாரா, பலன் சொல்ல போகிறாரா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு தலைவனுக்கு, ஒரு அரசியல்வாதியாகட்டும் ஒரு தலைவராக இருக்கட்டும், யாருக்குமே அவங்களோட சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்க வேணும். அவங்க பேசக்கூடிய அந்த வன்மை, அந்த வாக்கு ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும். அவங்க பேசுகிற கேட்கவே ஒரு கூட்டம் வந்து மழையும் பார்க்காம வெயிலும் பார்க்காம நிற்கும். ஸோ ஒரு கிரேட் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் கிரேட் லீடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களோட வாக்குஸ்தானம். ஏன்னா அவங்க பேசக்கூடிய சொற்கள் தான் நாளைக்கு வெல்லும் சொற்களை, பேசும் சொற்கள் தான் வெல்லும் சொற்களாக மாறும். ஸோ அப்படின்னா அவங்களோட வாக்குஸ்தானம் வலிமையாக இருக்கணும். ஒன்று வாக்குஸ்தானத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் விழணும், இல்லை வாக்குஸ்தானத்துக்கு திரிகோண அமைப்பு விழணும், இல்லை வாக்குஸ்தானத்தையும் ஸ்தானாதிபதியும் குருவோ சுக்கிரனோ சுபகிரகங்கள் தொடர்பு பெற்றிருப்பது அப்படின்றது சிறப்பு. இவ்வாறு அமரப்பெற்று இருந்தால் அந்த கிரகம் அந்த ஸ்தானபலம் வலிமையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி எப்படி இருக்கா? 2ஆம் அதிபதி சூரியன் லக்கணத்துக்கு 12ல் மறைஞ்சிட்டார். இது மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் நமக்கு தோணும். பட் மறைந்திருந்தாலும் கூட அந்த வீடு கொடுத்த விதி ஆட்சியாக இருக்கார். இது ஃபஸ்ட்டு ப்ளஸ். 12ல் தான் இருக்கார். அதில் எந்த சில 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் தான். 12ஆம் இடத்துல தான் அவர் அமர்ந்திருக்கார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வலிமையாக இருக்காரா இல்லையா, அதான் விஷயம். நம்ம எங்கே இருக்கோன்றத விட எப்படி இருக்கோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சூரியன் பார்க்கறதுக்கு பாண்டில், அதுக்கு வீடு கொடுத்த விதி ஆட்சி ஃபஸ்ட்டு. அந்த சூரியன் வாங்கி நட்சத்திராதிபதி யார் பாருங்க, ராகு உச்சம் லக்கண திரிகோணத்தில். ஸோ அப்போ அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த விதி ஆட்சி பெற்று, அதனுடன் ஒரு ஆட்சி கிரகம் அமரப்பெற்று, அது வாங்கிய நட்சத்திராதிபதி உச்சம் பெற்று குருவினால் பார்க்கப்பட்ட நிலையில் இருப்பது. குரு 2ஆம் அதிபதியும் பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ அப்போ அந்த வாக்குஸ்தான ஸ்ட்ராங்காக இருக்கும். வாக்குஸ்தானாதிபதியும் குரு பார்ப்பது அப்படின்றது சிறப்பு. ஒரு கிரகம் வலிமையாக இருக்கா இல்லையா அப்படின்றது அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி, அது வாங்கிய நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது, அதில் வீடு கொடுத்த ஆட்சி உச்சம் பெறுவது, அந்த கிரகத்தோடு ஏதேனும் உச்ச கிரகம் இருப்பது மற்றும் மற்ற சுபகிரகங்கள் பார்வை இருப்பது. இவ்வாறு இந்த 4-5 பட்சத்தில் பார்க்கும்போது இருந்தால் தான் அந்த கிரகம் வலிமையாக இல்லையான்னு சொல்கிறது. சுபகிரகங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த கிரகம் வலிமை அப்படின்னு கிடையாது. அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுக்கா பாருங்கள், இல்லை ஸ்தானபல ரீதியாக பாருங்கள், திக்பலம் அடைஞ்சிருக்கா, அல்லது உச்ச கிரகத்தோட தொடர்பு இருந்தாலும், இல்லை ஆட்சி பெற்ற வீட்டோட ஆட்சி பெற்ற கிரகத்தோட தொடர்பில் இருந்தாலும். இப்போ இதே புதன் வந்து கண்ணியில் இருந்தாலும் புதன் ஆட்சி உச்சம்தான், சூரியனுக்கு அது வலிமை தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சூரியனோடு அந்த புதன் இருப்பது அப்படின்றது மேலும் ஒரு பூஸ்ட் ஏற்றின மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல சூரியன் வலுத்து தான் நிற்கிறார். 2ஆம் இடம் ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய அந்த வாக்குஸ்தானம் நன்றாக இருக்கிறது. சரி, அடுத்தது 10ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? லக்கணத்துக்கு 10, ராசிக்கு 10, ரெண்டுமே ஒரே பிளானட் தான் இந்த லக்கணக்காரர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லக்கணக்காருக்கு அந்த வரக்கூடிய 10 கூடிய அதிபதி என்ன? செவ்வாய் நீசம். நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் நீசம்னாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீச்ச பங்கத்தில் இருக்கார். இந்த நீச்ச பங்கத்தில் இருக்கார் அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பு தான். இருந்தாலும் அந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? லக்கணத்தில் நிற்கிறார். ஒரு கிரகம் லக்கணத்தில் நிற்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அதனோட கிரகத்தோட தன்மை வந்து அது ஒரு காரகத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஆதிபத்தியமாக இருக்கட்டும், நல்ல ஒரு செயல்பாடுன்ற ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன் லக்கணத்தில் இருந்தால் வலிமைனா, லக்கணம்ன்றது திரிகோணம்னு சொல்லுவோம், கேந்திரம்னு சொல்லுவோம். 1, 5, 9 திரிகோணம், 1, 4, 7, 10 கேந்திரம். இந்த ரெண்டுத்தையும் பெறக்கூடிய ஒரே இடம் எதுனா லக்கணம் மட்டும்தான். ஏன்னா 1ஆம் பாவம் லக்கணம், அந்த ரெண்டுமே பெறக்கூடிய அந்த ஒரு இடத்தில் அந்த செவ்வாய் அமர்ந்ததுன்றது யோகம். அது நீச்சபங்க யோகத்தில் இருப்பது அப்படின்றது மறு சிறப்பு. கடகத்தில் செவ்வாய் இருப்பது நம்ம நீச்சம்னு சொல்லுவோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தா செவ்வாய் கடகில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் தான். என்ன காரணம்? 2 வீடு செவ்வாய்க்கு, அந்த 2 ஆதிபத்தியம் மறையவே மாட்டார். மேஷத்துக்கும் 4ஆம் இடத்துல வருவார், விருச்சத்துக்கும் 9ஆம் இடத்துல வருவார். ஸோ அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில்
ஸ்தானாதிபதினு சொல்கிற செவ்வாய் நீசம் பெற்ற நீச்ச பங்கம் பெற்று இந்த செவ்வாய்க்கு ஆப்போசிட்னு பிளான்ட் நம்ம யாரை சொல்லுவோம்? சனியை சொல்லுவோம், ராகுவை சொல்லுவோம், ராகுக்கு எதுவை சொல்லலாம், புதனை சொல்லலாம். இந்த பிளான்ட் எந்த பிளான்ட்டுமே செவ்வாயோட தொடர்புலையே இருக்காது. இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். குரு மேலும் பார்த்திருந்தால், குரு தொடர்பு பெற்றிருந்தால், ஆனால் இன்னும் மேலே சிறப்பு ஊட்டுத்தன்மை இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல குரு செவ்வாயை பார்த்தா, ஆனால் செவ்வாய் தான் 8ஆம் பார்வை குருவை பார்க்குறார். இது ஒரு வகை தொடர்புன்னு சொல்லலாம், பட் நேரடி தொடர்பு அப்படின்ற மாதிரி இல்லை. பட் செவ்வாய் கெடாமல் அழகாக இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி ராசிக்கு 10 நாளாக இருக்குது, லக்னத்துக்கு 10 நாளாக இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சதான். ஏன்னா தொழிலில் இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டிருக்கார் அப்படிங்கும் போது தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரி, இதெல்லாம் ஓகே. பாகுகள் ரீதியாக லக்கணத்தை பார்த்துட்டோம், 2ஆம் இடத்தை பார்த்தோம், 10 பார்த்துட்டோம், ராசிக்கு 10யும் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது கிரகங்கள். கிரகங்கள் பார்க்கணும்னா 4 கிரகங்கள் நல்லா இருக்கணும். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான். இந்த 4 கிரகமே ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்னா, ஒரு அரசியல், ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றால் இந்த 4 கிரகம் வலிமையாக இருக்கும். ஏன் இந்த 4 கிரகம் தான்? இந்த 4 கிரகம் தான் சரராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள் தான். ஸோ இந்த 4 கிரகம் நல்லா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியன், இந்த இடத்துல சூரிய பகவான் நல்லா இருக்காரா? இதில் நிறைய பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, சூரியனும் சனியும் சேர்ந்துருச்சாங்க. ஸோ அதனால் சூரியன் சனி சேர்ந்ததுனால சூரியன் கெட்டுட்டார், அதனால் அரசியலில் ஜொலிக்க முடியாது அப்படின்றது நிறைய பேரோட கருத்து. நிச்சயமாக கிடையாது. ஒரு கிரகம் வலிமையாக இருக்கா இல்லை வலிமை இழந்திருக்கா அப்படின்றது அந்த கிரகம் வீடு கிரகத்தின் நிலை என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்தானபல ரீதியாக வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். 2வது அதனோட எதுனா ஆட்சி திரகம் உச்சம் திரகம் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று அது வீடு கொடுத்த அதிபதி நிலை என்னன்னு பார்க்கணும். 4வது அது வாங்கிய நட்சத்திராதிபதி நிலை என்னன்னு பார்க்கணும். 5வது அது சுவர்களோட கூடப்பட்டிருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். 6வது புஷ்கர நவாம்சத்தில் இருக்கான்னு பார்க்கலாம். 7வது வர்க்கோத்தமான நிலையில் இருக்கான்னு பார்க்கணும். 8வது 1, 5, 9 இல்லை 1 அடியில் சந்திர கேந்திரத்தையோ இல்லை லக்ன கேந்திரத்திலே அமர்ந்திருந்தாலும் அது வலிமை தான். ஸோ இப்போ இந்த சொன்ன ஒரு 7-8 பாயிண்ட் ஏதோ ஒரு 4 பாயிண்ட் இருந்தாலே அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் சார் அர்த்தம். இந்த ஜாதகருக்கு இல்லை சூரியன் 12ல் ஓகே, அது வீடு கொடுத்ததே ஆட்சி ஃபஸ்ட்டு, அதனுடைய ஆட்சி பெற்ற கிரகத்தோடைய அந்த சூரியன் அமர்ந்து இருப்பது அப்படின்றது சிறப்பு ஃபஸ்ட். 2வது அந்த சூரியன் வாங்கிய நட்சத்திர பேர் ராகு உச்சம், இது 2வது. 3வது அந்த சூரியனை குரு பார்க்குறார், இது 3. ஸோ இது பெரிய பாசிட்டிவான வாய்ப்பு. ஸோ அப்போ இந்த இடத்துல சூரியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வலிமையாக தான் இருக்கார். நீங்கள் கேட்கலாம் சார் அந்த இடத்துல சனி நிற்குதுல்ல, அப்கோர்ஸ் சனி நிற்கிறது தவறான விஷயம் தான். சனி மட்டும் இப்போ சூரியன் சனி மட்டுமே நின்று இருந்தால் அந்த இடத்துல சூரியன் கெட்டுட்டார். பாண்டில் மறைந்து சனியுடன் கூடப்பட்டனால் காரகத்துவம் கெட்டு போச்சு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். நிச்சயமாக அந்த இடத்துல அப்படி இல்லை. சூரியன் சனியுடன் பின்னப்பட்டு இந்த இடத்துல வீடு கொடுத்த ஆட்சி பெற்று வாங்கிய நட்சத்திராதிபதி உச்சம் பெற்று ஒரு லக்னத்து பாக்கியாதிபதி இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குருவினால் பார்க்கப்பட்டு சூரியனுக்கு 2 புறப்புறம் சுபர்கள் அமர்ந்து அதில் 2மே ஆட்சி பெற்றிருப்பது. சூரியன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனுடன் பின்னப்பட்ட ஒரு சனி, அது ஒன்று மட்டும்தான் அந்த இடத்துல மைனஸே தவிர இத்தனை ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இத்தனை ப்ளஸ் இருக்கும்போது அந்த சனியோட கூண்டனால ஒரு சூரியன் கேட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட அறியாமைத்தனம் தான். சூரியன் சனி கூண்டனாலே கெட்டுட்டார் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சூரியன் அந்த இடத்துல சூரியன் சனி மட்டுமே அமர்ந்திருந்து புதன் இல்லாமல் குருவின் பார்வை இல்லாமல் இருந்தால் சூரியன் கெட்டுட்டார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் சூரியன் அந்த இடத்துல இவ்வளோ பாசிட்டிவிட்டி அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல சூரியன் நல்லா இருக்கா? டெஃபினட்டாக நிச்சயமாக நல்லா இருக்கும். அடுத்தது செவ்வாய் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னதான் நீச்சம்னாலும் நீச்ச பங்க யோகத்தில் நிற்கிறார், லக்கணத்தில் நிற்கிறார், வலிமையாக தான் இருக்கிறார். அடுத்தது குரு இந்த லக்கணத்தை எந்த சார் லக்கணத்து 8ல் மறைஞ்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் லக்கணத்து 8ல் மறைஞ்சு தான் இருக்கார். மறைந்த அந்த குரு வாங்கிய சுய நட்சத்திரம் பூரட்டாதி 2ஆம் பாதம். பூரட்டாதி 2ஆம் பாதம் குரு புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறார். குருவே ஃபர்ஸ்ட் ஆல் இயற்கை சுவர் தான், அவர் சுய நட்சத்திரம் பெற்ற அம்சத்தில் புஷ்கர நவாம்சத்தில் நிற்கிறார். 8ன்றது ஓகே, அது மறைவு ஸ்தானம் தான், நான் இல்லைன்னு இந்த இடத்துல மறுக்க வரல. பட் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய தாரத்துவம் சிறப்பு நிச்சயமாக சிறப்பு தான். ஏன்னா புஷ்கர நவாம்சத்தில் அந்த கிரகம் நிற்கிறார், சுய நட்சத்திரத்திலே நிற்கிறார். இது மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு அமைப்பு தான். அடுத்தது சனி ஏன் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோன்னா, ஒரு அரசியலாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும், சனி நல்லா இருக்கணும். மக்கள் பிரஜை சனி தான். மக்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா அரசியலுக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். இந்த ஜாதகத்துக்கு சனி நல்லா இருக்காரா சார்? பாண்டியில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பாண்டியில் மறைஞ்சிடறது நம்ம சூரியனுக்கு எப்படி சொன்னோமோ வீடு கொடுத்தது ஆட்சியாக இருக்கார். அது வாங்கிய நட்சத்திராதிபதி ராகு உச்சமாக இருக்கார். அதனை அந்த குரு பார்வை செய்கிறார். ஸோ சனி அந்த இடத்துல நல்லா சுபமாக தான் இருக்குது, நல்லா அழகாக இருக்கார். சூரியனோட பின்னப்பட்டது ஒரு வகையில் தவறு, நான் இல்லைன்னா சொல்ல வரல. அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு மிச்சம் இருக்க 4-5 பாயிண்ட் நம்ம யாரும் பார்க்கறதே இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம், சூரியன் சனி சேர்ந்துருச்சு, சூரியன் கெட்டுட்டார், சனி கெட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக இல்லை.
4-5 பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் வீக்காக மிச்சம் 4 பாயிண்ட் அந்த இடத்துல இதாக இருக்கல. மெஜாரிட்டி அந்த இது நல்ல மெஜாரிட்டி நல்ல பாசிட்டிவாக தானே இருக்குது அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய காரத்துவம் நன்மையை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். 4 கிரகமும் வலிமையாக தான் இருக்குது. ஸ்தானபல ரீதியாகவும் வலிமையாக தான் எல்லா ஸ்தானபலம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நிச்சயமாக இருக்க அரசியல் எதிர்காலம் நன்றாக இருக்குமானா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ எல்லாரோட கேள்வி என்ன? இவர் 2026 வெற்றி பெறுவாரா? இதுதான் முக்கிய கேள்வியாகவே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் எல்லாம் சொல்கிறப்பா 10ஆம் பாவகம் நல்லாயிருக்கு, லக்கணம் நல்லாயிருக்கு, சூரியன் நல்லாயிருக்கு, சனி நல்லாயிருக்கு, செவ்வாய் நல்லாயிருக்கு, குரு நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி, அரசியலில் அவர் வந்துட்டார். அவர் வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா 2026 இவர் ஜெயிப்பாரா? 2020 இவருக்கு வெற்றி வகை சூடக்கூடிய அம்சமாக இருக்குமா? ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா இதற்கு முக்கியமாக நமக்கு தேவை தசா புத்தி அந்தரம். இந்த 3மே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இவருக்கு அடுத்த வருஷமும் சுக்கர திசையில் ராகு புத்தி தான் ஓடும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்துல அந்தரம்ன்றது நமக்கு யாருக்கும் சரியாக தெரியல. ஏன்னா இவங்க கடகலக்கணம்ன்றதை நம்ம இந்த இடத்துல அவங்க தாயா அவங்க அம்மா சொல்லி நம்ம கேள்விப்பட்டு நம்ம இந்த டேட்டாவை வச்சு நம்ம பார்க்குறோமே தவிர டைமிங் கரெக்டாக தெரியல. ஸோ டைமிங் அந்த 2 மணி நேரத்தில் எதுவாக வேணால் இருக்கலாம். அப்போ அந்த கணக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேசுகிறனால அரசியல் இப்போ அது ஒரு போட்டி தான். வெற்றி தோல்வி, ஃபஸ்ட்டு செகண்டு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அப்போ அந்த தேர்தல் எண்ணிக்கை நடத்துகிறாலோ அன்றைக்கு யார் முதல்வர் வேட்பாளராக இருக்கார்களோ அவங்களோட ஜாதகத்தில் யாருக்கு தசா புத்தி அந்த மூவருக்குமே இப்போ மும்முனை போட்டியோ இல்லை 4 முனை போட்டியோ அதில் இப்போ 4 பேர் இப்போ முதல்வர் போட்டி வேட்பாளராக நிற்கிறாங்கன்னா அதில் 4 பேருக்குள்ள யாருக்கு அந்த டைமில் தசா புத்தி அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் யார் நல்லா இருக்கோ அவங்க வெற்றி வகை சூடுறார்கள். 4 பேருமே யோகமான ஜாதகம் தான். ஏன்னா இத்தனை கோடி மக்கள் அவங்க 4 பேர் மட்டுமே ஸ்பெசிஃபையாக நிற்கிறாங்க, தனியாக தெரிகிறான மாதிரி அது யோகம் தான். அது யோகம் இல்லாமலாம் அவ்வளோ பெரிய இடத்துல அந்த இடத்துல போய் நிற்க முடியாது யாராலும். ஆனால் அந்த இடத்துல வெற்றி வகை சூட வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு யாருக்கு தசா புத்தி அந்தரம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதோ எல்லாருமே வலிமையாக தான் இருக்கும். பட் அந்த காலகட்டத்துக்கு யார் வலிமையாக இருக்கோ அவங்க வெற்றி வகை சூடுவார்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல இவரோட ஜாதகட்ட அமைப்பு அரசியல் செல்வாக்கு பெருமானா நிச்சயமாக பெறும். நல்லா இருக்குது, உயர்ந்த அந்தஸ்தை பெரும், பேரு புகழ் வாங்குவது, நல்ல உச்சத்தை கொடுக்க ஐஸ்வர்யம் நிச்சயமாக இருக்குது. பட் 2026 அந்த களத்தில் இவர் வெல்ல முடியுமா அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் மற்ற வேட்பாளர்களோட தசாபுத்தி அந்தத்தை வச்சு தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் அப்படின்றது இதுவும் போட்டி தான். வின்னர் ரன்னர், இது ஆளுங்கட்சி இது எதிர்கட்சி அப்படின்ற கான்செப்ட் தான் போகும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த வெற்றி காண வேணும் என்றால் அந்த நேரத்தில் இவர்களோட முதல்வர் வேட்பாளர்களோட தசாபுத்தி அந்தத்தை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். பட் இவர் அரசியலில் நல்ல ஒரு இப்போ சினிமா துறையில் எப்படி நல்ல பேரு புகழ் அடைஞ்சிருக்கு அதே மாதிரி அரசியல் செல்வாக்கு இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. தசாபுத்தி நல்லா தான் இருக்குது. சுக்கிரதச ராகு புத்தின்ற ஒரு நல்ல புத்தி தான். ஏன்னா லக்கணத்துக்கு 5 ராகு உச்சத்தில் அமர்ந்து, அது உச்சம் சொல்கிறத விட உச்சம் மட்டும் இல்லை லக்கணத்து திரிகோணத்திலும் அந்த ராகு அமர்ந்திருப்பது அப்படின்றது சிறப்பு. ராகு வீடு தேதி செவ்வாய் நீசம் அப்படின்னு சொன்னாலும் லக்கணத்துக்கு அழகாக செவ்வாய் அமர்ந்திருக்கார். ராகு 9ஆம் இடத்துல அந்த செவ்வாய் அமர்ந்திருக்கார். ஸோ ராகு வீடு தேதி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ராகு நட்சத்திர அதிபதி புதன். அந்த புதன் லக்கணத்து பாண்டில் ராகுக்கு 8ல். ஸோ ராகு நட்சத்திரமும் இந்த இடத்துல வலிமையாக தான் இருக்கும். புதனும் ராகும் சார பருவத்தில் இருப்பது அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பான அம்சம் தான். ஸோ சுக்கிரன் மட்டுமே ராகுவை பார்க்கக்கூடிய தன்மையில் இருந்தால் ஸோ ராகும் சுபராகு தன்மையில் தான் இருப்பார், நல்லா தான் இருக்கார். ஸோ அப்போ டெஃபினட்டாக ராகு புத்தி நல்லா தான் இருக்கும். பட் வெற்றி வகை சூடணும் அப்படின்னா அந்த போட்டின்னு வரக்கூடிய அந்த போட்டியாளர்களில் யார் நல்லா அந்த நேரத்தில் யாருக்கு தசாபுத்தி அந்த வலிமையாக இருக்கோ அவர்கள் வெற்றி காண்பார்கள். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.